ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் இந்தியாவின் மேம்பாடு அனுபவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய லெசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசனில் இந்தியா பொருளாதாரத்தில் படிப்படியாக எப்படி முன்னேறிச்சு, என்னென்ன பிரச்சனைகள் பொருளாதாரத்தில் இருந்துச்சு, அது மொத்தத்தையும் சொல்லி அதை எப்படி சால்ட் அவுட் பண்ணி வெளியே வந்திருக்காங்கன்னு தான் சொல்ல போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசனுங்க. இதுதான் எக்கனாமிக்கு பேஸ். இந்த லெசனை புரிஞ்சுங்க. இதில் 50% கான்செப்ட் இருக்குங்க. ஸோ நீங்கள் பார்க்க வேண்டியது எல்லாமே கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின் சொல்லுவாங்க தெரியுங்களா. அதில் 50% என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்கும். அது எப்படி கான்செப்டை படிக்கணுன்றது சொல்கிறேன். ஒரு மீதி 40% உங்களுக்கு ஃபேக்ட் இருக்கும். அந்த ஃபேக்ட் நான் என்ன பண்ணிடுறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் கைஸ். ஸோ ஒன் பை ஒன்னா பார்த்துடலாமா? ஸோ பாருங்க, இந்தியாவின் மேம்பாடு மற்றும் அனுபவங்கள் சொல்லக்கூடியதில் சரிங்க சார். இந்தியா விடுதலை பெறுது 1947ஆம் ஆண்டு. அப்போ விடுதலை பெற்ற உடனே என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம பொருளாதாரத்தில் பின்தங்கி தான் இருந்தோம். ஸோ எதெல்லாம் பின்தங்கி இருந்தோம்னு சொன்னால் நிறைய செக்டார் இருக்குது. பட் ஆனால் குறிப்பிட்ட செக்டாரில் பாருங்க, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பங்களில் பின்தங்கிய நிலையில் இருந்ததால் தொழில்மயமாதல் மிக குறைவாகவும் உற்பத்தியின்றியும் இருந்ததுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான் நீங்க எடுத்துக்கணும். உற்பத்தியின்றியும் இருந்தது. ஸோ பின்தங்கிய நிலையில் இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வேளாண்மையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் தொழில்துறையை சொன்னாங்க. செகண்ட் வேளாண்மையை பாருங்க. வேளாண்மை நிலப்பிரபுக்களின் கையில் இருந்தது. ஸோ அங்கே உற்பத்தி திறன் ஏற்கனவே கம்மி, அது இன்னும் கம்மியாக போனதுக்கு காரணம்னு சொல்றாங்க. மூன்றாவது விஷயம் சொல்றாங்க பாருங்க, போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு பின்தங்கிய நிலை. இப்போ மூன்றுமே என்ன ஆயிடுச்சுன்னா விடுதலை பெற்ற பிறகு பின்தங்கிய நிலையிலே இருந்துச்சுன்னு சொல்றாங்க. நான்காவது ஒரு விஷயம் சொல்றாங்க பாருங்க, கல்வியும் சுகாதாரமும் போதுமான வசதிகள் இல்லை. எவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கு சுதந்திரம் அடைஞ்ச உடனே. அது மட்டும் இல்லாமல் சமூக பாதுகாப்பு நடவடிக்கைகள் ரொம்ப ரொம்ப கம்மியாவே இருந்துச்சு. சிம்பிளா சொல்ல போனா சார், இத்தனை பிரச்சனையும் 5 பிரச்சனை சொன்னீங்கல்ல, வறுமை, வேலையின்மை இந்த நாட்டின் 2 மிகப்பெரிய சிக்கல்களாகவே இருந்துச்சுன்னு சொல்றாங்கப்பா. பாருங்க, வறுமையும் வேலையின்மையும் நாட்டின் 2 பெரிய சிக்கல்களாகவே இருந்ததுன்னு சொல்றாங்க. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கை தரம் பின்தங்கி இருந்தது. அப்ப 1947ஆம் ஆண்டு இந்தியா விடுதலை அடைந்த பிறகு இவ்வளவு பிரச்சனையும் பார்த்துட்டு இருக்காங்க. இதுல இருந்து எப்படி பின் வந்தாங்கன்னா அந்த இடம் தான் இங்க ஆரம்பிச்சது 1991. என்னன்னா எல்பிஜி, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன், ஒரு திருப்பு முனையா அமைஞ்சிச்சுங்க வணிகத்துல. அதுவும் முக்கியமாக இந்திய பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான புது புது விஷயங்களை கொண்டு வந்துச்சுங்க. ஸோ இந்த கொள்கை இந்திய பொருளாதாரத்தில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துச்சுன்னு சொல்றாங்க. அதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் விஷயமா நாட்டின் கட்டமைப்பை மேம்படுத்துவது சொல்றாங்க. ஸோ பொருளாதார நெருக்கடி இந்த எல்லா விஷயத்தையும் தகர்த்தெறிந்து நாட்டின் கட்டமைப்புக்காக பொருளாதாரத்தை கொண்டு வந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த கொள்கைகள் தொழிற்சாலையை அதிகப்படுத்துச்சு, வணிகம், நிதி, வேளாண்மை முதலான பொருளாதார நடவடிக்கை பல துறைகளின் பலவீனத்தையும் முட்டுக்கட்டையாக இருந்த கடுமையான தடைகளையும் என்ன ஆச்சு மாற்றுச்சின்னு சொல்றாங்க. சார் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி மூலியமா தெரிஞ்சுக்கங்க காய்ஸ். இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்றோம், ஓகேங்களா? அந்த ப்ராடக்டை நான் இந்தியாவில் சேல் பண்ணணும்னு நினைக்கிறேன். சேல் பண்ணா எனக்கு என்ன பண்ண போறாங்கன்னா ஒன்லி ஃபார் அந்த சுங்க வரின்னு சொல்லுவாங்க தெரியுமா, சுங்க வரின்னு போடுவாங்க. அந்த இறக்குமதி வரின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டுருவாங்க காய்ஸ். அவ்வளோதான், 2 வரி தான் இருக்கும். நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறேன்னா எக்கச்சக்கமான பேப்பர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 1000 பேப்பர்ஸ் நான் சைன் வாங்கணும். கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 3 to 4 years ஆகுது காய்ஸ். கான்செப்ட் தான், 3 to 4 years நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றேன். அவன் தான் எனக்கு அந்த இடத்துல கம்பெனி ஸ்டார்ட் பண்ண தோணுமா? யோசிப்போம்ல, இந்த கம்பெனி இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி நான் லாபம் எடுத்துக்கு வேணாம், அதுக்கு நான் இங்கேயே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. அப்போ இந்தியா இந்த மாதிரி கொள்கை தான் வச்சிருச்சு. ஆனா எல்பிஜி வந்துட்ட பிறகு நான் என்ன பண்ணுவேன், இந்தியாவில் போயிட்டு என்ன கம்பெனி வேணுமா ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ இந்த மூலியமா கம்பெனி ஸ்டார்ட் பண்றது மூலியமா பெனிஃபிட் பாருங்க, அங்க இருக்கிற மக்களுக்கு வேலை கிடைக்குமா, உற்பத்தி அதிகமாகுமா, உற்பத்தி அதிகமானா நுகர்வு அதிகமாகுமா, நுகர்வு அதிகமானா பொருளாதாரத்துல, இந்திய பொருளாதாரத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? தட்ஸ் எனஃப் திஸ் லெசன். அப்ப என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தருக்கு வேலை கிடைக்குது, வேலை கிடைச்சவங்க அந்த கம்பெனி என்ன பண்றாங்க, எடுத்துக்கிட்டு உற்பத்தி அதிகப்படுத்துறாங்க. உற்பத்தி அதிகப்படுத்த நுகர்வு பொருட்கள் வெளியே அதிகமாக வருது, அது பொருளாதாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துன்னு சொல்றாங்க. அப்ப 1991 எல்பிஜி லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன் வந்த பிறகு இவ்வளவு பெரிய மாற்றங்கள் வந்துச்சு. இந்தியா ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வளர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. தாராளமயமாதல், தனியார் மயமாதல், உலகமயமாதல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம 1 by 1 பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் லிபரலைசேஷன், நான் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே சொல்லிடுறேன். ஸோ தாராளமயமாதல், லிபரல்னா தாராளம் நான் வச்சுக்கோங்க. என்ன சொல்றாங்கன்னா, தொழில்துறை மீது அரசு கட்டுப்பாடுகளை எல்லா நிலைகளிலும் நீக்கிட்டாங்க. நான் இனிமேல் கட்டுப்பாடுல என்ன பண்ண மாட்டேன், அதுவும் தொழில்துறை தான் இம்பார்ட்டன்ட். நான் விதிக்கல, நீ என்ன பண்ற எடுத்துங்க. என்னென்ன நீக்கிருக்காங்க பாருங்க, உரிமங்கள் பெறத்துக்கு கட்டுப்பாடுகள் நீக்கிட்டேன், நெறிப்படுத்த இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீக்கிட்டேன், சலுகைகள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். உனக்கு காசு வேணுமா வாங்கிக்கோ, ஊக்கத்தொகைகள் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீ ஒரு
ஊக்கத்தொகைகள் நான் தரேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றேன்னா, போக்குவரத்து போட்டு தரேன். இப்போ சிப்காட்ன்றது ஒன்று ஆரம்பிச்சிட்டேன், அதுல ரோடே இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாதுல்ல. அது எல்லாமே ஊக்கத்தொகைகளாக கொடுக்குறேன், மானியங்களாக கொடுக்குறேன்னு சொல்றாங்க. இதன் மூலயமா தொழில்துறை நிறுவனங்கள், நிதி நிறுவனங்கள் அதிக பங்களிப்பு தந்து தாராளமயமாவதுன்னு அம்சமா அமைஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. ஸோ இதுதாங்க தொழில்துறையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. செகண்ட், தனியார் மயமாதல். பொதுத்துறை நிர்வாகத்தையும் உரிமையையும் தனியாருக்கு மாற்றுவது. கவனிங்க, ஃபர்ஸ்ட் தாராளம்னா தொழில்துறை நிறுவனங்கள் கட்டுப்பாடு நீக்கிறது, தனியார் மயனா கம்பெனி ஸ்டார்ட் பண்றதும் ஆட் ஆகும். தனியார் மயமாக்குதல் என்பது பொதுத்துறை நிர்வாகத்தையும் உரிமையையும் தனியாருக்கு மாற்றுவதை குறிக்கும். என்ன பண்றாங்க, பொதுத்துறை நிறுவனம் என்ன பண்றாங்க, திடீர்னு பிரைவேட் செக்டரா மாற்றுவாங்க. அதுதான் அப்போ இந்த இடத்துல முதலீடுகளை குறைக்குங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா அரசு முதலீடுகளை குறைக்கும் போது தனியார் துறை இன்வெஸ்ட் என்ன பண்ண இன்க்ரீஸ் பண்ணுமா, அப்போ அந்த செக்டர் யார்கிட்ட போய் நிற்கணும், தனியார் துறைக்கு தான் போகும். அப்போ இந்த இடத்துல பாருங்களேன், அரசு 40% வச்சிருக்காங்க, அரசு 40%, 60% தனியார் வச்சிருக்காங்க. அப்போ லாபம் அதிகமா யாருக்கு போகும்னா தனியாருக்கு போகுமா. ஆனா இது என்ன செக்டர்னு சொல்லுவாங்கன்னா, தனியார் செக்டர்ல லாபம் தரக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அரசு இந்த இடத்துல பாருங்க 20% குறைக்குது, தன்னுடைய பங்கு குறைக்குதா. இன்னொரு இடத்துல பாருங்க இது 80% இன்க்ரீஸ் ஆகுது ஒரு ஸ்டேஜ்ல. இன்னொரு ஸ்டேஜ் சொல்றேன் பாருங்க, அரசு முதலீட ஃபுல்லா விலகிக்குது, நான் இதுக்கப்புறம் என்கிட்ட முதலீடு கிடையாதுன்னு சொல்லிட்டு. அப்போ அது என்ன ஆகுதுன்னா முழுக்க தனியார் துறைக்கு போயிடுமா பாருங்க. அப்போ அந்த தனியார் துறைக்கு போன உடனே மொத்த கட்டுப்பாடும் யார்கிட்ட போயிடும் பார்த்தீங்கன்னா தனியார் துறைக்கு போயிடும். பொதுத்துறைக்கிட்ட ஒரு கட்டுப்பாடும் இருக்காதுன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமா அதிகமா வேலை வாய்ப்பை உருவாக்கும்னு சொல்லியிருக்காங்க கைஸ். நெக்ஸ்ட், உலகமயமாதல். உலகமயமாதலை பத்தி தெரிஞ்சுக்கன்னா ஒரே விஷயங்க, மற்ற நாடுகளுக்கு ஒரு வளத்தை நம்பி இருக்கும், நம்ம ஏற்றுமதி பண்ணுவோம், இன்னொன்று இறக்குமதி பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கும் ஒரு விஷயம் டிமாண்ட் இருக்கும், அந்த டிமாண்டை நம்ம ஃபில்ஃபில் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நம்ம இறக்குமதி பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பட் ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா உள்நாட்டு பொருளாதாரத்தையும் உலக பொருளாதாரத்தையும் இணைப்பதுங்க, அவ்வளோதாங்க. நீங்கள் ஃபுல்லாலாம் ஞாபகம் வச்சுக்க, உள்நாட்டு பொருளாதாரத்தை என்ன பண்ண உலக பொருளாதாரத்தை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு இடத்துல இருக்கேன், காஞ்சிபுரம் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். காஞ்சிபுரத்தில் பட்டு ஃபேமஸ், அது வந்து நான் அங்கே உள்நாட்டு வாணிபம் செய்கிறேன், அதே பட்டை அமெரிக்காவுக்கு கொண்டு போகிறேன், அதுதான் உலகமயமாதல். அப்போ ரெண்டுமே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இணைக்குதான், அதுதாங்க உலகமயமாதல்னு சொல்றாங்க. இதன் மூலமா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுங்கவரி குறைக்கப்படுது. சுங்கவரி குறைப்பது மூலமா எளிமைப்படுத்தல் மூலமா அதன் மூலமா என்ன ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லக்கூடியது, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லக்கூடியது FPI அந்த கதவுகள் திறந்து வைக்கப்படுது. இதுதான் உலகமயமாதல்ல பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தி எல்லா கம்பெனியும் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மூணுத்துக்குமே தனித்தனியா டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கோங்க கைஸ். நம்ம டெஃபினிஷன் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் தான் முக்கியம் அப்படின்றத ஏத்துக்குங்க. ஸோ அதுதான் இந்த மூணு சொல்லுங்க. அப்போ சரி, LPG வந்தோடனே ஆதரவான கருத்துக்கள் இருக்கும். எப்பவுமே ஒரு விஷயம் கொண்டு வந்தீங்கன்னா ஆதரவு இருக்கும், எதிர்ப்பு இருக்கும். அப்போ ஆதரவான கருத்துக்களை நமக்கு தெரிஞ்சுக்கிறது பாருங்க, அரசு உரிமை கொள்கைகளை சற்று தளர்த்துவது அவசியமா இருந்துச்சு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார நடவடிக்கைகளை எளிதாக துவங்க இயலாத அளவுக்கு கட்டுப்பாடுகள் இருந்துச்சான். ரொம்ப தான் சொன்னேன், 100,000 பக்கம் சைன் வாங்கிட்டு ஒரு நிறுவனம் நிறுவ முடியுமா, அது கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அதனால ஓகே LPG கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, தனியார் துறைக்கு போதுமான வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா தனியார் துறைக்கும் கொடுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவாக சொன்னாங்க. நெக்ஸ்ட், வளரும் நாடுகளின் இயற்கை வளங்கள் மனித வளங்கள் முழுவதையும் வளர்ந்த நாடுகள் சுரண்டி கொண்டிருக்கின்றன. உண்மை தானே. இப்போ நம்ம வளர்ந்துட்டு வரனா வளர்ந்த நாடுகள் நம்மளுடைய மொத்த வளங்களை என்ன பண்ணுவாங்க, சுரண்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ரா மெட்டீரியல்ஸ் கொண்டு போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ வளர்ந்த நாடுகள் தங்களுடைய உபரி முதலீட்டை பின்தங்கிய நாடுகளுக்கு அதிகமாக செய்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வளர்ந்த நாடுகள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வளரும் நாடுகளுக்கும் அந்த பின்தங்கிய நாடுகளுக்கும் அந்த உபரியா இருக்கு பார்த்தீங்களா, எக்ஸஸா இருக்கிறத கொடுத்து அவன் இன்னும் வளர்ந்துட்டே இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து ஒரு நல்ல விஷயம்னு சொல்றாங்க. பட் ஆனால் எதிரான கருத்துக்கள்ல பார்க்குறப்போ வெளிநாட்டு பெரிய நிறுவனங்கள் எதிர்க்க இயலாத உள்நாட்டு நிறுவனங்களை பாதிக்குமா பாருங்க. இப்போ நமக்கு ஆல்ரெடி ஜஸ்ட் கதை மாதிரி தெரிஞ்சுக்கங்க, ஒரு 100 ரூபாய்க்கு வித்திருந்த ஒரு உள்நாட்டு பொருள் வெளிநாட்டு பொருள் வந்து என்ன பண்றான் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு விற்கிறான் அதே பொருளை. அப்போ இந்த இடத்துல உள்நாட்டு நிறுவனம் பாதிக்கப்படுமா? அவன் பாருங்க, அவன் வெறும் அங்க ரெடி பண்ணி இங்க எடுத்துன்னு வந்து எனக்கு 50 ரூபாய்க்கு விற்கிறான். ஆனா இங்க நம்ம 100 ரூபாய்க்கு ஆள் நிலம் அந்த இதெல்லாம் போட்டு பண்ணியிருப்போம். பட் நான் சேல் ஆகாம போகும்போது உள்நாட்டு நிறுவனங்கள் பாதிக்கப்படுது. ஃபர்ஸ்ட் பிரச்சனையா இருந்துச்சு. ஆதிக்கம் நிறைந்த நிறுவனங்கள் மட்டுமே தொழில் நீடித்திருக்க முடியும். ஆமா, டாமினேட் எது பண்றாங்களோ அதுதான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல சமூக நீதியோ என்ன பண்ண முடியாது, எதிர்பார்க்கவே முடியாது, நிலைநாட்டவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்கப்பா தனியார் மயமாதல்ல. அடுத்தது, உலகமயமாதல்ல அனைத்தும் ஒரு நாடுகளும் ஒன்றிணைத்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ
உலக அளவில் மறுபகிர்வு செய்ய வழிவகை செய்கிறது நல்லதுதான்றாங்க. ஆனா வளர்ச்சி குறைந்த நாடுகள் நலன்கள் புறக்கணிக்கப்படுமா பாருங்க. இங்க யார் அதிகம் இந்த உலகமயமாதல்ல, வளர்ச்சி குறைந்த நாடுகள் கண்டிப்பா பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாமே எதிரான கருத்துக்கள் வந்து நிற்குதுங்க. ஸோ ஓகே சார். அப்போ எல்பிஜிக்கு பிறகு இந்தியாவில் ஏற்பட்ட மாற்றங்கள்லாம் இருக்கும்ல. இப்போ 1947ஆம் ஆண்டு விடுதலை அடைஞ்சு அதன பிரச்சனைகள் சொன்னீங்க. அந்த பிரச்சனைகள் மூலமா எல்பிஜி கொண்டு வரப்பட்டது சொன்னீங்க. ஆதரவான கருத்து சொல்லிட்டீங்க. ஆனா அதுக்கு பின்னர் இந்தியாவில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா, வெளிநாட்டு அந்நிய செலாவணியின் கையிருப்பு அதிகமாச்சுங்க. தொழில் மயம் பயங்கரமா விரிவடைய ஆரம்பிச்சிச்சு. நுகர்வோர் என்ன பண்ணிட்டாங்கன்னா மேம்படுத்த விட்டாங்க. ஓகே, எல்லா பொருளும் எது எதெல்லாம் நல்லது இருக்கோ அதெல்லாமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எல்பிஜிக்கு அப்புறம் தான் விரைவு நெடுஞ்சாலைகள், மெட்ரோ ரயில்கள், மேம்பாலங்கள், விமான நிலையங்கள் எல்லாமே உட்கட்டமைப்பு வசதிகள் பெருகி வந்தன. இந்த வசதிகள் இப்போ நம்ம 2016-17 டேட்டா பிரகாரம் ஏழைகளுக்கு எட்டவில்லைன்றாங்க. ஆனா இப்ப எல்லாருக்குமே எட்டுகிறது அப்படின்றது நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அப்போ எல்லாத்தையுமே எல்லாருமே ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கு ஒரே ஒரு காரணம் எல்பிஜி தான். ஏன் என்னங்க சார் சொல்றீங்க? ரோடு போடுறதுக்கும் எல்பிஜிக்கும் என்ன சம்பந்தம்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தொழிற்சாலை தொடங்கினாலும் அங்க போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது ஒண்ணு இருந்தா மட்டும்தான் அது எக்கனாமிக்ல growth ஆகும். நீங்க யோசிச்சு பாருங்க, டிரான்ஸ்போர்ட் இல்லாத, ஆக்சஸ் இல்லாத எந்த ஒரு இடமும் அந்த இடத்துக்கு என்ன பண்ண முடியாது, லாபத்தை பார்க்க முடியாது அப்படின்றத இங்க தெளிவா சொல்லியிருக்காங்க guys. நெக்ஸ்ட்டுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, வறுமை, வேலையின்மை, அந்த பேதம் காட்டுதல், சமுதாய புறக்கணிப்புகள், வளம் குன்றிய நிலை, பின்தங்கிய பொருளாதாரம், பணவீக்கம் அதிகரித்தல், வேளாண்மையில் தேக்கம், உணவு பாதுகாப்பின்மை, முக்கியமா தொழிலாளர்களின் இடப்பெயர்ச்சி, இது எல்லாமே இந்திய மக்களுக்கு எதிர்கொண்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்குன்றதையும் இங்க சொல்லியிருக்காங்க guys. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டுங்க, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. என்ன சார் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா? முதலீட்டு விலகல். முதலீட்டு விலகல் என்பது பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை பிற தனியார் நிறுவனங்கள் அல்லது வங்கிகளுக்கு விற்பது. இந்த இடத்துல ஆட் ஆகுது வங்கிகள். பொதுத்துறை நிறுவனங்கள் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை பிற தனியார் நிறுவனங்களுக்கு நிறுவனங்களுக்கும் வங்கிகளுக்கும் விற்பது தான் முதலீட்டு விலக்கம் அப்படின்றாங்க. ஸோ என்ன பண்றாங்கன்னா, பிரைவேட் செக்டர் இருக்கு. பிரைவேட் செக்டர் என்ன பண்றாங்கன்னா, என்னால இதுக்கப்புறம் இந்த கம்பெனியை ரன் பண்ண முடியாதுங்க, யாராவது வாங்கிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரி, ஒரு சர்டன் ஆஃப் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 கோடி ஃபிக்ஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிரைவேட் கம்பெனி வருது. ஓகே சார், நான் அந்த 50 கோடி என்ன பண்றேன், வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த ஷேரை. அப்போ அது என்ன ஆயிடுச்சுன்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிடும். அதுவே வங்கிகளும் வாங்கிச்சுன்னா அது என்ன ஆயிடும், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிடும். அப்போ வங்கிகள் வரும்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ல வங்கிகளும் வரும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட்டுங்க, இந்திய பொருளாதாரத்தின் நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 2015, 2014, 15, 16, 17. ஜஸ்ட் இது ஒரு லே அவுட் பார்த்துக்குங்க போதும். இதுல முக்கியமா இந்தியா, சீனா, உலகம் இதுதான் கம்பேர் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஏன்னா ஆசியாவில் சீனா, ஜப்பானுக்கு அடுத்தபடியா இந்தியா தான் 3வது பெரிய நாடு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டுங்க, ஸோ இதெல்லாம் டேட்டாஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஜஸ்ட் பாருங்க, 2016ஆம் ஆண்டு இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி 2016 டேட்டாவை சொல்றேங்க, 2251 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துல 2016 இந்த மாதிரி சொல்றேன் பாருங்களேன், அழிச்சிடுறேன். நாணய மாற்று வீதத்தின் அடிப்படையில் உலக மொத்த ஜிடிபி மதிப்பில் இந்தியாவின் பங்கு 2.99 விழுக்காடு. 2.99 விழுக்காடு. ஆனாலும் அந்த மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம், 17.5%. நிலப்பரப்புல 2.4% கொடுத்துருக்காங்க. 2016ஆம் ஆண்டு உலக பொருளாதாரத்தில் இந்தியா 7வது இடம். இப்போ 2025ஆம் ஆண்டு காய்ஸ் கவனிச்சுங்க, 2025ஆம் ஆண்டு ஜிடிபியில நம்ம எத்தனாவது இடம்னா we are the 4th place. தெளிவா இருக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ்ல. ஏன்னா இது 2016வது டேட்டா கொடுத்துருக்காங்க. இப்போ 2016ன்னு கேட்டாங்கன்னா நீங்க 7வது இடம் போடணும். 2025 கேட்டாங்கன்னா we are the 4th place அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருந்தோம். பாருங்க, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சீனா, ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு அடுத்தபடியாக இந்தியா 3வது இடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ், போதும். சரிங்க சார். அடுத்தது தொழில்துறை சீர்திருத்தங்கள் என்ன பண்ணாங்கன்னா, அதை எல்பிஜி கொண்டு வந்தப்போ எந்த ஆண்டு கொண்டு வந்தாலும் ஜூலை 24, 1991ஆம் ஆண்டு பாரத பிரதமர் அறிவிக்கிறார். இது மூலமா கட்டுப்பாடுகள் தவிர்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனா ஒரே ஒரு விஷயம் பாருங்க, எம்ஆர்டிபி சட்ட கட்டுப்பாடுகளில் இருந்து உள்நாட்டு நிறுவனங்கள் தளர்த்துவது, உற்பத்தி திறனிலும் வேலை வாய்ப்பிலும் நீடித்த வளர்ச்சியை பராமரிக்கணும். என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல பாயிண்ட் பாருங்க, உற்பத்தி திறனும் எனக்கு என்ன இருக்கணும், வேலை வாய்ப்பும் ஒரு ஃப்ளோல கரெக்டா அப்படியே க்ரோத் ஆகிட்டே இருக்கணும்ன்றாங்க. ஏன்னா திடீர்னு என்ன ஆகக்கூடாது, உற்பத்தியும் குறைக்கூடாது, எனக்கு வேலையின்மையும் குறைக்கூடாது. நீ வேலை வாய்ப்பை குறைச்சிட்டுனா உற்பத்தி கம்மியாகுமா, அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சர்வதேச போட்டிகளை எதிர்கொள்வது, இது எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா எல்பிஜியில் கொண்டு வந்திருக்கான்னு சொல்றாங்க. ஆனா இந்த எம்ஆர்டிபி சட்டம் ஒழிக்கப்பட்டதுன்றது நான் சொல்றேன் வாங்க. தொழில் கொள்கையில் அரசு எடுத்த முயற்சிகள் பார்த்தீங்கன்னா, தொழில் ஜஸ்ட் ரேட்
தொழில் உரிமங்கள் விலக்கம் செய்யப்பட்டன. தொழில்துறையில் உள்ள ஒதுக்கீட்டை நீக்குதல். என்ன பண்ணாங்கன்னா சில துறைகள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுத்துறை தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாமே நீக்கிட்டாங்க. பொதுத்துறை கொள்கை கட்டுப்பாடுகள் நீக்கம் மற்றும் சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது. முக்கியமா எம்ஆர்டிபி சட்டம் ஒழிப்பு. இது ரிப்பீட்டட் கொஸ்டின்ங்க. இது ஒரு ஏன்னா எம்ஆர்டிபி சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எதனால் ஒழிக்கப்பட்டனா 1991ஆம் ஆண்டு எல்பிஜி கொண்டு வந்த பிறகு தான் ஒழிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி வெளிநாட்டு முதலீடு கொள்கையும் வெளிநாட்டு தொழில்நுட்ப கொள்கையும் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பாருங்க 1991க்கு முன்னு அனைத்து பொருட்களுக்கும் தொழில் உரிமை பெற வேண்டும். ஆமா, எந்த பொருளை நீ வித்துக்கோ, ஆனால் தொழில் உரிமை பெறணும். பெரும்பாலான தொழில்களுக்கு தனியார் துறைக்கு அனுமதி கிடையவே கிடையாது. என்ன பண்ண முடியாது, தனியார் துறை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. விலை நிர்ணயம் மற்றும் பகிர்வில் கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. எப்போ 91க்கு முன்பு. 91க்கு பின்பு மது மற்றும் போதைப் பொருட்களுக்கு உரிமத்திற்கு தடை கொடுத்துட்டாங்க. நான் அவங்க சொன்னா மட்டும் தான் நீங்க உரிமை கொடுக்கணும்னு சொல்றாங்க. பாதுகாப்பு, அணு ஆற்றல், ரயில்வே, பெரிய அளவிலான தொழில்கள் பொதுத்துறை கிட்ட இருக்குமா. தனியார் மயமாதல் முதலீட்டை என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுத்துங்க. ஆனா என்ன பண்ணோம், நாங்க தான் இந்த பெரிய பெரிய நிறுவனங்களை வச்சுக்கன்னு சொல்றாங்க. விலை நிர்ணயிக்க அங்காடிகளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டதுங்க. அவ்வளவுதாங்க, அங்காடிகளுக்கு அனுமதி கொடுக்கப்படுது. அதை ஏபிஎம்சி பத்தி பார்ப்போம். ஸோ அதையும் எல்லாமே பார்த்துடலாம் பாருங்க. அப்புறம் இந்த இடத்துல 1991ஆம் ஆண்டு புது தொழில்களின் மிக முக்கியமான கருத்து என்னவென்றால் தொழிலுக்கு உரிமம் பெறுவதில் விலக்குதல் மற்றும் சிவப்பு நாடா முறை முடிவுக்கு கொண்டு வருதல். நீங்க RRR படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். RRR ராம் சரண் என்ன பண்ணுவார்னா ஒரு ஃபைல் எடுத்துக்கிட்டு அந்த ஆயுத கிடங்குக்குள்ள போவார். அது பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர்ல இருக்கும். ஒரு நாடா போட்டு என்ன பண்ணிருப்பாங்க, கட்டி வச்சிருப்பாங்க. அதுதாங்க சிவப்பு நாடா முறைன்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்து என்ன, அது பிரிட்டிஷ் இல்லை, அது எல்லாருக்கிட்டையும் பயன்படுத்த முடியாது. சிவப்பு நாடா முறையில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க guys, எப்பவுமே நான் வச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு 1000 பேப்பர் சைன் பண்றோம்னு சொல்றீங்களா, அதே மாதிரி 1000 ஆஃபீஸஸ் நீங்க போய் பார்த்துட்டு வரணும். எக்கச்சக்கமான கட்டுப்பாடுகள் இருக்கும். எந்த இடத்துல அங்க யாருன்னா ஒருத்தர் ப்ரொடெஸ்ட் பண்ணா அந்த இடத்துல கம்பெனி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்க ஆரம்பிச்சுது. இதன் மூலயமாவே நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாம போயிட்டாங்க. ஆனா சிவப்பு நாடா முறை முடிவுக்கு கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா 1991ஆம் ஆண்டு. அடுத்தது தொழில்துறையில் உள்ள ஒதுக்கீட்டை நீக்குதல். சில தொழில்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுத்துறை மட்டும்தான் வச்சுப்பாங்க. ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் வந்து ஒரு 3-4 துறை மட்டும் வச்சுக்கிறேன், மீது எல்லா துறையும் நீ என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு தனியார் கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல முக்கியமா பாருங்க, அணுசக்தி, சுரங்கம், ரயில்வே, இந்த 3 துறைகள் மட்டுமே பொதுத்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த 3 துறைகளை தவிர ஏனைய துறைகள் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா தனியாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 துறைகள் எழுதி வச்சுங்க, எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இப்போ வரைக்குமே இது யார்கிட்ட இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், பொதுத்துறை நிறுவனங்கிட்ட தான் இருக்குன்றது சொல்லிடுறேங்க. தனியார் துறை பங்கு வச்சுப்பாங்க. நெக்ஸ்ட், பொதுத்துறை தொடர்பான சீர்திருத்தங்கள். கண்டிப்பாங்க, ஏன்னா பொதுத்துறையில் எந்தெந்த துறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பதை யாரு காட்டணும்னா அரசு தான் அடையாளம் காண்கிறது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, சீர்திருத்தம் ஏற்படுத்தணும்னா சரி ஓகே என்னால சம்பளம் தர முடியல அப்படின்றப்போ அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அந்த பங்குகளை குறைச்சி தனியார் துறையை கொண்டு வருவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வளத்தில் என்ன ஆயிடும் பார்த்தீங்கன்னா தனியாரிடம் ஒப்படைச்சு போயிடுவாங்க. இந்தாங்க நீங்களே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அதுதான் இந்த சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மொத்த பாயிண்ட்ஸுமே அதில் தான் இருக்குங்க. நெக்ஸ்ட், முற்றுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டத்தை ஒழித்தல். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். அதான் எம்ஆர்டிபின்னு சொல்லக்கூடியது. இப்போ பாருங்க 1991ஆம் ஆண்டு புதிய தொழில்கொள்கை முற்றுரிமை வாணிப சட்டத்தை என்ன பண்ணிச்சு, ஒழிச்சு. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க கைஸ். எம்ஆர்டிபி சட்டம் எந்த கொள்கையின் மூலம் ஒழிக்கப்பட்டதுன்னா இந்த உலகமயமாதல், தனியார்மயமாதல், தாராளமயமாதல், இந்த கொள்கையின் மூலம் தான் ஒழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதன் மூலமா என்ன ஏற்படுத்தப்பட்டதுன்னா 2010ஆம் ஆண்டு போட்டிக்குழு ஏற்படுத்தப்பட்டது. இந்த போட்டிக்குழு பொருளாதார போட்டி நடைமுறைகளை கண்காணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா தனியார் துறையில போட்டி ஏற்படுத்தணும். எனக்கு தேவை என்ன பண்ணணும், தனியார் துறையில போட்டி ஏற்படுத்தணும், அதிக எண்ணிக்கையிலான வெளிநாட்டு நிறுவனங்களை என்ன பண்ணணும், ஈர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கைஸ். இதுதான் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ எம்ஆர்டிபி சட்டம் ஒழிக்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1991ஆம் ஆண்டு ஒழிக்கப்பட்டது. போட்டிக்குழு எப்போ ஏற்படுத்தப்பட்டது, இதற்கு பதிலாக 2010ஆம் ஆண்டு போட்டிக்குழு ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டுங்க, வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க. ஸோ இந்த வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை மூலமா சிவப்பு கம்பளம், இப்போ ராஜாவெல்லாம் வரவேற்பாங்கல்ல, அதே மாதிரி சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்றாங்க. ஏன்னா நம்ம தொழில்துறை போட்டியை ஏற்படுத்தினா மட்டும்தான் வணிக சூழலை மாற்ற முடியும். அதுலேயும் முக்கியமாக ரெண்டு விஷயம் இருக்கு. 2 விஷயம் பாருங்க, எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அடுத்து பாருங்க எஃபிஐ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லக்கூடியது, அதாவது வெளிநாட்டு தொகுப்பு முதலீடுன்னு சொல்லக்கூடியது. ரெண்டுமே என்ன படிச்சுன்னா திறந்து விடப்பட்டது. இதன் மூலயமா உயர் தொழில்நுட்பங்கள் முதலீடும் என்ன ஆயிடுச்சு, இந்தியாவுக்குள்ள வந்துச்சு. இதன் மூலயமா 51 விழுக்காடு பங்குகள் வரை
வெளிநாட்டு நேரடி முதலீடு செய்ய அனுமதிக்கப்பட்டது. நீ 51% ஷேர்ஸ் என்ன பண்ணலாம், நீங்க இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணலாம் சொல்றாங்க. இதன் மூலமா எக்கச்சக்கமான நிறுவனங்கள் என்ன ஆயிடுச்சு, பட்டியலில் சேர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க கைஸ். தட்ஸ் எனஃப். இதுதான் வந்து வெளிநாட்டு முதலீடுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தொழில் கொள்கையில சீர்திருத்தங்கள். நெக்ஸ்ட், வேளாண் துறையில சீர்திருத்தங்களின் தாக்கம் ஏற்பட்டிருக்கும்ல. கண்டிப்பாங்க. ஏன்னா தொழில்துறையிலும் பணிகள் துறையிலும் ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சி அடைஞ்சிச்சு எல்பிஜி கொண்டு வந்ததால. ஆனா வேளாண் துறையில் வளர்ச்சி தடை செய்யப்பட்டது. அண்மை தடை செஞ்சிச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா 1984-85 காலகட்டத்துல 3.62 விழுக்காடாக இருந்த வளர்ச்சி 84-85ல 80 அப்புறங்க 1995-96ல அது 10 இயர்ஸ்ல அதுல இருந்து ஆரம்பிச்சு 2005 வரை கிட்டத்தட்ட 1.97% வேளாண் துறையில வீழ்ச்சி அடைந்தது. ஏன்னா விளைச்சல் கம்மியாயிடுச்சு. விளைச்சல் கம்மியாச்சுன்னா உற்பத்தி திறன் குறையுமா, இதனால பெரிய இடைவெளி பதிவு செய்யப்படுமா. பெரிய இடைவெளி பதிவு செய்யப்பட்ட உடனே விவசாயிகள் உணவு பயிருக்கு பதிலாக என்ன பயிரை நோக்கி போவாங்கன்னா பணப்பயிரை நோக்கி போவாங்க. இந்த பணப்பயிரை நோக்கி போறப்போ கடன் வாங்குற சூழல் ஏற்படுமா. இந்த கடன் என்ன பண்ணும், வறுமைக்கும் தற்கொலைக்கும் வழிவகுக்குமா. இதுதான் நடந்தது எல்பிஜிக்கு அப்புறம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா விவசாயங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க கைஸ். ஆனால் எத்தனை சதவீதம் குறைஞ்சிச்சுன்றது நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆனால் குறைய கவர்மெண்ட் அவங்க மேலே கொஞ்சம் அக்கறை காட்ட ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இந்தியாவில் வேளாண் துறை வெள்ளத்தாலும் வறட்சியாலும் அதிக பாதிக்கும். என்ன நடந்தாலும் வேளாண்மை பாதிக்குங்க. போர் நடந்தாலும் பாதிக்கும், கிளர்ச்சி நடந்தாலும் வேளாண்மை பாதிக்கும், கிளைமேட் சேஞ்ச் ஆனாலும் பாதிக்கும், மழை வந்தாலும் பாதிக்கும், வெயில் அடிச்சாலும் பாதிக்கும். இந்த பிரச்சனை இருக்கிறப்போ அப்போதான் பயிர்களுக்கு காப்பீடு தரலாம் அப்படின்ற ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா February 18, 2016 பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம், பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. இந்த இடத்துல ஞாபகம் பீமா நமக்கு துணையா இருப்பாரு அப்படின்னு ஞாபகம். இந்த தான் ஸ்டார்ட் பண்றாங்க நம்ம பிஜேபி கவர்மெண்ட். இவங்க கொண்டு வந்து என்ன சொல்றாங்க பாருங்க, இத்திட்டத்தில் உழவர் கோடைகால பயிர்களுக்கு 2%, குறுவை சாகுபடி பயிர்களுக்கு 1.5%. ஓகேங்களா. சீரான சந்தா தொகை என்ன இருந்துச்சு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. தோட்ட பயிர்களுக்கு பணப்பயிர்களுக்கும் ஆண்டுக்கும் 5% சந்தா இருக்கும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன நடந்தாலும் நீங்க ஃபசல் பீமாவில் அறுவடைக்கு முன்பு இந்த பயிர் வைக்க போறேன்னு சொல்லிட்டோம் நீங்க என்ன பண்ணலாம், பதிவு பண்ணலாம். அறுவடைக்கு பின்பும் ஒரு 2 மாசம் என்ன பண்ண டக்குன்னு பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எதனா இழப்பீடு ஏற்படுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இப்பெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். நீங்க இழப்பீடுன்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப பயங்கரமா ஃபேமஸ் ஆயிடுச்சு. நீங்க உங்க பயிரை போய் காமிச்சிட்டு அந்த லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் காமிச்சாலும் என்ன பண்ணிடலாம், ஃபசல் பீமா யோஜனால உங்களுக்கு காசு கிடைக்க ஆரம்பிச்சதுங்க. ஒரு நல்ல ஸ்கீம்ங்க இந்தியாவில் கொண்டு வந்தது பயிர் காப்பீட்டு திட்டம்ன்றது. ஸோ இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. அறுவடைக்கு பிந்திய இழப்புகளும் கொடுப்பாங்க. கிணறு மூடுகை அப்படின்னு ஒரு விஷயம் கொண்டு இருக்கு. கிணறு வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துச்சுல்ல, ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணறு வந்து சரிஞ்சு விழுந்துச்சு அடைச்சிச்சுன்னு சொன்னா அதுக்கும் காசு தராங்களாம், பயிர்களுக்கு மட்டும் இல்லாமல். ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தானேங்க இது. அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் சார், நான் வேளாண்மையில் நிறைய உற்பத்தி பண்ணுறேன், அது சேமிப்பு வைக்கிறதுக்கு கிடங்கு இல்லை. இந்தியாவில் மிகப்பெரிய பிரச்சனையாகவே இது இப்போ வரைக்கும் இருக்குது. ஏன்னா பழங்கள் உற்பத்தியில் இந்தியா மிகப்பெரிய உற்பத்தியாளர் ஆயிடுச்சு, காய்கறிகளில் 2வது மிகப்பெரிய உற்பத்தியாளர் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஆனால் நம்ம கிட்ட என்ன இல்லைன்னா சேமிப்பு கிடங்கு இல்லை. ஆனால் அதுக்காக இந்திய அரசும் வேளாண் அமைச்சகமும் 1955 இன்றியமையா பொருட்கள் சட்டம், இந்த சட்டத்தை கவனிச்சுங்க. இன்றியமையா பொருட்கள் சட்டத்தின் 3வது பிரிவின் கீழ் என்ன எடுத்துன்னு வரோம்னா குளிர்பதன கிடங்கு ஆணையம், கோல்டு ஸ்டோரேஜ் ஆர்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது 1964. ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி நான் வச்சுக்கணும், நேரு மரணம் 1964. அப்போதான் என்ன பண்றாங்கன்னா கோல்டு ஸ்டோரேஜ் ஆர்டர் நேரு அறிவிச்சுட்டு என்ன பண்றாரு, இறந்து போயிடுறாரு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அது கொண்டு வராரு. அது மூலியமா தானியங்களும் என்ன பண்ணலாம், சேமிச்சு வைக்கலாம்னு சொல்றாரு. ஆனால் இன்றளவும் சேமிப்பு கிடங்கு வசதி போதிய அளவில் இந்தியாவில் இல்லை. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாவே இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட்டுங்க, உழவர் கடன் அட்டை, கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடியது கேசிசி. பாருங்க நிறைய விஷயங்கள் நான் அப்ரிவேஷன் சொல்லிட்டே வரேன், தயவு செஞ்சு எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இதுல இருந்து தான் அப்ரிவேஷன் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்கிறத நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா உழவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப கடன் மிக எளிதாக மற்றும் சரியான நேரத்தில் வழங்குவதும் ஒரு ஏற்பாடு தான் கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. 1998 இந்திய மைய வங்கி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, நபார்ட் பேங்க் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட் கைஸ், இப்படி எழுதிக்கலாம், ஆர்பிஐயும் பிளஸ் நபார்டும் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் கிசான் கிரெடிட் கார்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. எந்த ஆண்டு, 1998. இதுதான் எக்ஸாம்பிள் கேட்பாங்க.
ஸோ உழவர்களுக்கு கடன்களுக்காக முறைசாரா வங்கிகளை சார்ந்து இருப்பதை குறைக்கணும். ஏன்னா அந்த முறைசாரா வங்கிகள் என்ன பண்றாங்கன்னா கடன் பெறுவது எளிது, வட்டி அதிகமா இருக்குமா பாருங்க, அந்த வட்டி என்ன ஆயிடுச்சு கட்ட முடியாம ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்றாங்க. அப்போ இந்த கடன் அட்டையை வட்டார மற்றும் கிராமப்புற கூட்டுறவு பொதுத்துறை வங்கிகள் மூலம் வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன மென்ஷன் பண்ணா தனியார் துறையில கிடையாதுன்றத சொல்லியிருக்காங்க கைஸ். தனியார் துறையில போயிட்டு என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க கிசான் கிரெடிட் கார்டை வச்சு. ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்க போதும். நெக்ஸ்ட்டுங்க, அறுவடைக்கு பின் எடுக்கப்படும் நடவடிக்கைகள். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ICAR அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, இந்த வேளாண் ஆராய்ச்சி கழகம் என்பது 2014ஆம் ஆண்டு மொத்த விற்பனை விலையில் வேளாண் அறுவடைக்கு பின் இழப்பீடுன்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டிமேட் போட்டாங்கப்பா. கிட்டத்தட்ட 92,651 கோடி. யோசிச்சு பாருங்க, 2014ஆம் ஆண்டு மட்டும் 92,651 கோடி இழப்பீடு ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க வேளாண்ல அறுவடைக்கு பின். ஸோ இதெல்லாம் எப்படி தணிக்கணும் அப்படின்றத ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவும் சொல்லியிருப்பாங்க கைஸ். ஜஸ்ட் ஒன் ரீட் அவுட், ஓகேங்களா? போதும். நெக்ஸ்ட் APMC ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ், அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூசர் மார்க்கெட் கமிட்டின்னு சொல்லக்கூடியது. ஸோ இவங்க தான் இந்த பார்த்துருப்பீங்க, நெல் அறுவடை பண்ண பிறகு ஒரு ஊர்ல போயிட்டு மண்டி அப்படியே தெரு ஃபுல்லா என்ன பண்ணும், டிராக்டர் நிற்கும், மாட்டு வண்டி நிற்கும். இப்போ அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏசி நிற்கும் பார்த்தீங்களா, அதுதான் APMC, ஓகேங்களா? வேளாண் பொருட்களுக்கான அங்காடி குழுன்னு சொல்லக்கூடியது. ஸோ வேளாண் பொருட்கள் அல்லது தோட்டப்பயிர்கள் கால்நடை பொருட்களை வணிகம் செய்வதற்காக மாநில அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மாநில அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்படியான அமைப்பு. என்ன அமைப்பு? ஒரு சட்டப்படியான அமைப்பு. அப்படின்னா என்னன்னா சட்டப்படியா செயல்படக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதனுடைய பணிகள் பாருங்க, அரசு மற்றும் தனியார் கூட்டுறவை வளர்ச்சி பெற செய்தல், ஓகேங்களா? அதே மாதிரி அதனுடைய சேவைகளை உழவர்களுக்கு உரிய நேரத்தில் வழங்குதல், விலையை நிர்ணயித்தலும் பரிமாற்றங்கள் செய்தல். நான் விலையை நிர்ணயிப்பேன், ஒன்ன கொடுத்துருவேன்னு சொல்றாங்க. வேளாண் உற்பத்திகளை விற்பனை செய்த அதே நாளில் உழவர்களுக்கு பணம் கொடுச்சிடும். பாருங்க, மண்டியில போய் நெல் போட்டாம்பா, காசு வந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா ஊர்ல, அதுதான் சொல்றாங்க. நெக்ஸ்ட், வேளாண் நடவடிக்கைகளை ஊக்குவித்தல். இப்போ ஒருத்தனுக்கு நெல் போட்டவனே காசு வந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான், அடுத்தது போய் பை செய்ய ஆசைப்படுவானா, அதை சொல்லியிருக்காங்க. வேளாண் பொருட்களின் வரவையும் விலை தொடர்பான புள்ளி விவரங்களையும் அவ்வப்போது காட்சிப்படுதல். அவ்வப்போது என்ன பண்ணுவோம், காட்சி பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, அந்த 6 பாயிண்ட்டும் நோட் பண்ணி வைங்க. எக்ஸாம்ல இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம், APMC பற்றி குறிப்பு வரைக்கும் சொல்லிட்டு மெயின்ஸ்ல கேட்டாலும் நீங்க என்ன பண்ணலாம், எழுதிட்டு போயிடலாங்க. நெக்ஸ்ட், சீர்திருத்தங்களுக்கு பிந்திய வேளாண் நெருக்கடிகள் நம்ம சொல்றாங்க. ஸோ சீர்திருத்தம் பண்ணாங்க, பட் ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா LPGக்கு அப்புறம் இடுபொருட்களின் செலவு உயர்வு ஆரம்பிச்சு. விதைகள் தான் நாங்கள் உழவர்களுக்கு மிகப்பெரிய உள்ளீடு பொருள்னு சொல்லுவாங்க. இந்த தாராளமயமாக்கப்படுவதற்கு முன்பு உழவர்களுக்கு மாநில அரசாங்கமே என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாநில அரசு நிறுவனங்கள் என்ன பண்ணுச்சு, கொடுக்க ஆரம்பிச்சு இந்த விதைகளை பெற்று வந்தனர். ஆனா இந்த LPG கொண்டு வந்துட்ட பிறகு அந்த மாநில அரசின் நிறுவனங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா மூடப்பட்டது. அந்த மூடப்பட்டதால விதைகள் என்ன ஆயிடுச்சுன்னா விலை உயர ஆரம்பிச்சிச்சு. போலி விதைகள் உருவாக்கம் வந்துச்சா, இது இந்த என்ன ஆயிடுச்சுன்னா உழவர்களுக்கு மேலும் சிக்கலை கொடுத்துச்சு. உழவர்கள் இரட்டிப்பாக பாதிக்கப்பட்டனர் சொல்றாங்க. அப்போ 2003ஆம் ஆண்டு மாநில அரசு நிறுவனங்கள் மூடப்பட்டது. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க, இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுச்சா. அடுத்த செகண்ட் பாருங்க, வேளாண்மை மானிய குறைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ஸோ LPG கொண்டு வந்த பிறகு மானியங்கள் குறைக்கப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள், பூச்சிக்கொல்லி மருந்துகள், மானிய உரம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குறைத்து விட்டதால் விலைகள் 300 விழுக்காடு அதிகரித்தது. இப்போ மானியத்தை நம்பி தான் நிறைய பேர் விவசாயமே பண்றாங்க. நீங்க மானியத்தையே குறைச்சிங்கன்னா எப்படி பண்ண முடியும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மின் கட்டணங்கள் அதிகரித்தது. அதனால மின் கட்டணங்கள் தான் அதிகரிச்சு சார், வேளாண் பொருட்கள் விலை அதிகரிச்சுதான் பார்த்தா அந்த அளவுக்கு உயரவில்லை. இதுதான் வேளாண்மையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுங்க. மூன்றாவதா ஒரு அடுத்த விஷயம் பாருங்க, இறக்குமதி சுங்கவரி குறைப்பு. உலகமயமாதல் விளைவாக இறக்குமதி மேல் இருக்க இந்த சுங்கவரி குறைக்கப்பட்டதா. அப்ப என்ன பண்றாங்க, வெளிநாட்டுல இருந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே இந்தியாவில் வர வச்சாங்களா. அப்ப இந்தியாவில் கிட்டத்தட்ட 2001ஆம் ஆண்டில் 1500க்கும் மேற்பட்ட பொருட்கள் இறக்குமதி கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டது. இதன் விளைவாக மலிந்த பொருட்கள் அங்காடியில் குவிந்தன. மலிந்த பொருட்கள் என்ன ஆயிடுச்சு, அங்காடியில் குவிய ஆரம்பிச்சிச்சு. நம்ம உள்ளூர் பொருட்கள் என்ன ஆயிடுச்சுன்னா விலைகள் சரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், மிளகுன்றது எல்லா இடத்துலையும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவில் இருக்கு, சைனாவில் இருக்கு. நம்ம மிளகு வந்து ஒரு 300 ரூபா கொடுக்குறாங்க கிலோ. அதே சைனாலேருந்து ஒரு மிளகு 150 ரூபா கொடுக்குறாங்க. எங்கே போய் வாங்குவோம், நம்ம சைனா மிளகுன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்குவோம். அப்போ உள்ளூர் பொருட்கள் சரிய ஆரம்பிக்குமா. இதெல்லாமே LPGயில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி சொல்றாங்க. அடுத்தது, கடன் வசதிகளை நிறுத்தி வைத்தல் சொல்றாங்க. ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும், LPG வந்துட்ட பிறகு போதுமான கடன் உதவி அளிக்க இயலவில்லை உழவர்களுக்கு. அப்போ உழவர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதிக வட்டி வசூலிக்கக்கூடிய வட்டி கடைக்காரர்களை சார்ந்திருந்தாங்க. இதனால
நிலத்தையே இழந்துட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க guys. இதுதான் வேளாண்மையில ஏற்பட்ட மிகப்பெரிய தாக்கங்கள்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் கான்செப்ட், இது ஃபுல்லாவே கான்செப்ட் தான். மெயின்ஸ்ல எழுதி சொன்னாங்கன்னா நீங்க இது எழுதினாலே போதுங்க. நெக்ஸ்ட் வணிக கொள்கை சீர்திருத்தங்கள் சொல்றாங்க. 1991ஆம் ஆண்டு திருப்பி எல்பிஜி தான் வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தடையில்லா இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி. ஆமா, 1990க்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, தடையில்லா இறக்குமதியும் என்ன பண்ணிட்டாங்க, ஏற்றுமதியும் கொடுத்துட்டாங்க. எப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 1992ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட வர்த்தக கொள்கையின்படி ஏறத்தாழ அனைத்து இடைவினை மூலதன பண்டங்களுக்கான இறக்குமதி தடை நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கைஸ். இப்போ பாருங்க, இந்த வர்த்தக கொள்கையை அறிவிச்ச உடனே இந்த மூலப்பொருட்கள்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேனா இருக்கு, அந்த பேனாவை தயாரிக்கிறதுக்கு கார்க் முடி ஒரு இடம், அந்த பேனா ஒரு இடம் அப்படின்லாம் வராது. மைக்குச்சி மட்டும் தனியாக வந்து அனுப்புறேன், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ கார்க் முடி ஒரு தயாரிச்சிட்டேன், அதனுடைய கப் எல்லாமே தயாரிச்சிட்டேன், ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன். ஆனால் மைக்குச்சி மட்டும் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து எடுத்துன்னு வரேன், இந்த மைக்குச்சி இதில் போடுற மாதிரி ஃபிட் ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இறக்குமதி தடை எல்லாமே நீக்கிட்டாங்க. 71 பொருட்கள் மட்டுமே தடை செய்யப்பட்ட பட்டியலில் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. சில பொருட்கள் மட்டும் என்ன பண்ணாங்க, தடை செய்யப்பட்டியல வச்சிருந்தாங்க. அது எத்தனை பொருட்கள் சொல்லிட்டு கேட்பாங்க. 71 ஞாபகம் வச்சுங்க போதும். நெக்ஸ்ட்டுங்க, சுங்க கட்டண அமைப்பு அளவு கட்டுப்பாடுகளை நீக்குதல். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு குழு, ராஜா செல்லையா குழு. இறக்குமதின்னு வந்தாலே யாருன்னா ராஜா தான். ராஜா என்ன பண்ணுவாரு, இறக்கு பண்ணுவாரு குதிரைகளை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. இறக்குமதினா இறக்குமதிக்கான தீர்வுகளை பெருமளவு குறைக்க பரிந்துரை செய்த குழுன்னு கேட்டாங்கன்னா ராஜா செல்லையா குழுதான் சொல்லிட்டு சொல்றாங்க. உச்ச அளவாக 50 விழுக்காடு குறைக்க பரிந்துரை செய்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதன் மூலமா இறக்குமதி வரி 300 விழுக்காட்டிலிருந்து 150 விழுக்காடாக குறைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சுங்க வரியை படிப்படியாக குறைப்பதன் முயற்சியால இங்க என்ன ஆயிடுச்சுன்னா அதிகமா நுகர ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்திய வணிக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி. நம்ம நிறைய டைம் பேசியிருப்போம், இந்த ஏப்ரல் மந்த்ன்றது காமன். ஏன்னா ஃபினான்ஷியல் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஏப்ரல் மந்த் தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஏப்ரல் 1இல் என்ன கொண்டு வருவாங்க பார்த்தீங்கன்னா புதிய வெளிநாட்டு வாணிப கொள்கையை கொண்டு வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதன் மூலமா என்ன ஆயிடுச்சுன்னா ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை 2015 2020 ஆண்டுகளில் அதிகரிச்சதுன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்துல ஏற்றுமதி சூழல்களை மேம்படுத்தணும்னு சொல்றாங்க. மோடி கவர்மெண்ட் வந்தோடனே ஃபர்ஸ்ட் சொன்னது, நம்ம ஏன் இறக்குமதியை நம்பி இருக்கணும், நம்ம ஏன் ஏற்றுமதி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ உற்பத்தி அதிகரிக்கின்றாங்க. நம்ம உற்பத்தி அதிகரிச்சிட்டா நமக்கு தேவையான நுகர்வு பொருட்கள் கிடைச்சிருமா, நமக்கு நுகர்வு போக மீதி என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா உபரி இருக்குமா, அந்த உபரி என்ன பண்ணுங்க மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நம்ம வளர்ச்சி அடைவோம்னு சொன்னாங்க. அது நடந்துச்சு. நெக்ஸ்ட், மின்னணு இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியது டிஜிட்டல் இந்தியா திட்டங்கள் மூலமா என்ன ஆயிடுச்சுன்னா ஆதரவளித்தாலே இதன் சிறப்பாக செயல்படலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கைஸ். ஸோ சிறப்பு கூறுகள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏற்றுமதி உதவிகளை 25 விழுக்காடு அளவு குறைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்திய பொருட்களை ஊக்குவிக்கணும், இந்தியா தயாரிப்பு என்ற கருத்து எல்லார்கிட்டையும் போகணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், டிஜிட்டல் இந்தியா ஆல்ரெடி பார்த்தாச்சுங்க, இதுதான் சொன்னது. அடுத்தது இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பாதுகாப்பு, இராணுவ கிடங்கு, விண்வெளி, அணு ஆற்றல் முதலான தொடர்பான ஏற்றுமதி கோரிக்கைகள் கால அளவு 24 மாதங்கள். பாருங்க 2 இயர்ஸ். ஓகேங்களா, என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா இந்த கொள்கைகள் என்ன பண்ணணும், ஏற்றுமதி கோரிக்கைகளை 2 வருஷத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணணும், கால இடைவெளிகளை முடிச்சிடணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க கைஸ். தட்ஸ் எனஃப். நெக்ஸ்ட்டுங்க, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சொல்லக்கூடியதுங்க. ஸோ இது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 2000ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம். நான் சொல்லியிருக்கேன், எந்த நம்ம இருந்தாலும் எதனா ஒரு கொள்கையோ எது வந்து ஏப்ரல் மாதம் என்று இருந்துச்சுன்னா அது அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே லிங்க் பண்ணிக்கோங்க. அப்போ சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை ஏப்ரல் மாதம் 2000ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. ஸோ என்ன கொடுக்குறாங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுமதி வழங்குதல பெருகியிருந்த கட்டுப்பாடுகள், உட்கட்டமைப்பு வசதியின்மை, குறைவான நிதி, இந்த குறைபாடுகளை சமாளிக்க நேரடி முதலீட்டை ஈர்க்கவும். இந்த இடத்துல பண்ணது நேரடி முதலீட்டை ஈர்க்கவும். சார் நீங்க எல்பிஜி கொண்டு வந்துட்டீங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, ஆனா இந்த இடத்துல இந்த கட்டுப்பாடுகள் சில உட்கட்டமைப்பு வசதிகளே இல்லையே. அவன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டீங்க, அவனுக்கு சிங்கிள் எடுத்துன்னு போறதுக்கு கூட வழி இல்லாம இருந்துச்சு. அவங்க கிட்ட சில நிதிகள் மாற்றுறது கஷ்டமா இருந்துச்சு. குறைவான நிதி இருக்கிறப்ப என்ன பண்றோம், அதையும் என்ன பண்ண சமாளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்றாங்க. முதலீடுகளை ஈர்க்கவும் நிறைய வழிகள் உருவாக்கப்பட்டது தான் இந்த சிறப்பு பொருளாதார மண்டலம் சொல்லக்கூடியது. ஸோ இந்த இடத்துல 2005ஆம் ஆண்டு சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கையின்படி 400 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அறிவிக்கப்பட்டது. இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஆண்டு முதல் 400 சிறப்பு மண்டலங்கள்? 2005ஆம் ஆண்டு முதல் அப்படின்னு வச்சுங்க. இந்த இடத்துல பாத்துங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காண்ட்லாவில் ஏற்படுத்தப்பட்ட செயலாக்க மண்டலம் வெற்றியை அடுத்து அப்ப பாத்தீங்கன்னா 7 மாவட்டங்களுக்கு 7 மாவட்டங்கள் 7 மாநிலங்கள்னு எடுத்துங்களேன்.
அதில் குறிப்பிட்ட பகுதி பம்பாய், நொய்டா, சூரத், சென்னை, ஃபால்டா, விசாகப்பட்டினம் அந்த இடங்கள்ல என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் ஆசியாவின் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபர்ஸ்ட் 1965 காண்ட்லா என்ற இடத்தில் தான் துவங்கப்பட்டது அப்படின்றது தெரிஞ்சுக்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் காண்ட்லான்றது. ஸோ அது என்னங்க சார் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம்னா எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் சொல்லுவாங்க கைஸ். இதுவும் எழுதிக்குங்க, எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் இதுதான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வரும். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படியே ஒவ்வொன்றுத்தும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கும். இதெல்லாம் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேலே அப்ரிவேஷன் சொல்லிட்டேன். அதெல்லாம் நீங்கள் எழுதிட்டே வரணும். சரிங்க சார், இதெல்லாம் வந்துருச்சு. இதன் மூலமா என்ன லாபம் கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா பல மண்டலங்கள் உருவாச்சு. தடையில்லா வணிக மண்டலமா ஆச்சா? வணிகம் என்ன ஆச்சு? தடையில்லாமல் நடந்துச்சு. ஏற்றுமதி மண்டலங்களா ஆச்சா? நீ உற்பத்தி பண்ண பொருள் என்ன பண்ணலாம், ஏற்றுமதி எடுத்துன்னு போகலான்னு சொல்றாங்க. இதன் மூலமா தொழில் பூங்காக்கள் உருவாக்கப்பட்டதா? நிறைய இடங்கள்ல தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டது. தொழில்நுட்ப முன்னேற்றம் ஏற்பட்டதா? ஆமா, சிறப்பு பொருளாதார மண்டலம் உருவாக்க தொழில்நுட்பங்கள் அதிகமாயிடுச்சு. உயர் தொழில்நுட்ப மண்டலங்கள் உருவாச்சு. அறிவியல் பூங்காக்கள் உருவாச்சு. புதுமை பூங்காக்கள் சொல்ற புதுமையான விஷயங்கள் இன்னோவேஷன் கொண்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி நிறைய நிறுவனங்களும் துறைமுகங்களும் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நோட் பண்ணுங்க. துறைமுகங்கள் இப்போ தான் ஆயிடுச்சுன்னா நிறைய இடங்கள் நிறுவும் போது தான் இந்த கப்பல் போக்குவரத்து வசதியின் மூலமா கிட்டத்தட்ட 90% ஞாபகம் இருக்குங்களா, நம்ம என்ன பண்றோம் அதன் மூலயமா தான் சரக்கை டெலிவரி பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க guys. ஸோ அப்போ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனின் நோக்கங்கள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வெளிநாட்டு முதலீட்டை அதிகரிக்கணும். இதெல்லாம் ஜஸ்ட் அப்படியே ரீட் அவுட் தான். அதனால பன்னாட்டு வணிகத்தில் உலக ஏற்றுமதியில் நமது பங்கை அதிகரிக்கணும். ஆமா, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுடைய மைய கருத்து ஏற்றுமதி தாங்க. நல்லா கவனிச்சுங்க. நம்ம தயாரிச்ச பொருள் நம்ம ஏற்றுமதி பண்ணணும்னு சொல்றாங்க. கூடுதல் பொருளாதார நடவடிக்கையை உருவாக்கணும். ஆமா, நம்ம ஒரு பொருளை பண்றது மட்டும் போதாது, எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், நம்ம எக்கனாமிக்ல க்ரோத் ஆகணும்னு சொல்றாங்க. வேலை வாய்ப்பு, நீங்க எந்த ஒரு தொழிற்சாலை ஸ்டார்ட் பண்ணாலும் வேலை வாய்ப்பு என்ன ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். கட்டமைப்பு வசதிகள் உருவாகும். அங்காடி தொழில்நுட்பங்கள் பகிர்ந்து கொள்ளப்படுமா பாருங்க. ஸோ திடீர்னு ஒரு இடத்துல ஒரு சேர் தயாரிக்காங்க. அந்த சேர்ல வந்து பார்த்தீங்கன்னா சார் திடீர்னு பேக் பெயின் இல்லை சார் இந்த சேர்ல உட்காந்தா அப்படின்னு சொன்னா அந்த சேரை ஒரு 10 பேர் வாங்குவாங்களா? அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய இயல்புகள் பாருங்க. பாதுகாப்புடன் கூடிய நிலப்பகுதிகள் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. தனி அமைப்பால் நிர்வகிக்கப்படுவது. ஆமா, தனியா ஒரு அமைப்பு இருக்கு இதுக்குன்ட்டு. அப்புறம் நெறிமுறைப்படுத்தப்பட்ட நடைமுறைகள், தனிப்பட்ட விருப்ப பகுதிகளை கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. தாராளமயமான பொருளாதார சட்டத்தால் நிர்வகிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ங்க. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ்லாம் நீங்கள் வெளியெல்லாம் இங்கே பொறுத்தவரை இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் கேதர் பண்ணி நீங்கள் நோட் பண்ணாலே ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட் நிலச்சீர்திருத்தங்கள் பார்த்துருப்பீங்க. நிதி சீர்திருத்தங்கள் சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ பிசிக்கல் டெபிசிட், நிதி பற்றாக்குறைன்னு சொல்லுவாங்க. டெபிசிட்னா இந்த இடத்துல பற்றாக்குறைங்க, பிசிக்கல்னா நிதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3% மேல் என்ன சொன்னா 3% மேல் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது என்ற வழிகாட்டுதலை பன்னாட்டு பண நிதியம் கொண்டு வந்ததுன்னு சொல்றாங்க. அப்போ வரவு செலவு திட்டத்தில் செலவுகளை இலக்காக கொண்டு வருவாயை பெருக்கும் நேரடி வரி அளவை மாற்றி அமைப்பதால் ஆடம்பர நுகர்வு குறையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க என்ன பண்றாங்கன்னா 3 GDP 3% மேல என்ன பண்ணக்கூடாது, நீ இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது செலவுன்னு சொல்றாங்க. அது அட் சேம் டைம்ல ஆடம்பர நுகர்வு குறைன்றாங்க. ஆடம்பர நுகர்வுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்க குறைக்கணும்னு சொல்லிட்டு நிதி அரசாங்கத்துக்கு சொல்றாங்க. அப்போ பொது நிதியை கூட்டுவதிலும் பொது செலவை குறைப்பதிலும் அரசாங்கம் மிக குறியாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ செலவை குறைக்கும் முகம்தான் உரமானியமும் சர்க்கரை மானியங்களும் குறைக்கப்பட்டது. வருவாய் அதிகப்படுத்த பொதுத்துறை சொத்துக்கள் விற்கப்பட்டது. செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், அரசு நலத்திட்டங்கள் நிதியை படிப்படியாக குறைத்தது. தொழில்துறை நிறுவனங்கள் மீதான தாக்கங்கள் குறைந்தது. இது ஏழை மக்களின் மீதான தாக்கங்கள் அதிகரித்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நிதி சீர்திருத்தம்னா ஞாபகம் வச்சுக்கணும் guys, தெளிவா ஞாபகம் வச்சுங்க. ஆடம்பர நுகர்வு குறையணும், பொது நிதியை கூட்டணும், பொது செலவை குறைக்கணும். புரியுதா? என்ன சொல்ற புரியுதா? நுகர்வு குறைக்கணும், பொது நிதியை கூட்டணும், பொது செலவை குறைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட். இது 3 கான்செப்ட் தெரிஞ்சுக்க போதும். நெக்ஸ்ட்ங்க ஜிஎஸ்டி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அப்படின்னு சொல்லலாம், சரக்கு மற்றும் சேவை வரின்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு முனை வரின்னு சொல்லலாம், நிறைய சொல்லுவாங்க. ஆனால் நம்ம புக்கில் கொடுத்து பாருங்க, மத்திய அரசும் மாநில அரசும் விதிக்கும் அனைத்து மறைமுக வரிக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது. உற்பத்தி மற்றும் பண்டங்கள் மீதான அடுக்கு வரி அது என்ன பண்றாங்க, நீக்கிட்டாங்க.
அடிக்கிட்டே போவாங்க. ஒரு பொருள் தயாரிச்சோன்னா இந்த வரி டாக்ஸ், அந்த டாக்ஸ், அந்த டாக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 5 டாக்ஸ் 6 டாக்ஸ் போட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு பட்டைய தீட்டுவாங்க. அதெல்லாம் வேணாம். ஒரே ஒரு வரி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. அப்ப இந்த வரி ஒரு முனை வரின்னு சொல்றாங்களா பாருங்க. ஒரு முனை வரி. மதிப்பு கூட்டப்பட்ட வரி வேட் என்பது பலமுனை வரி. பலமுனை வரி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஜிஎஸ்டி ஒரு முனை வரி, வேட் வந்து பாத்தீங்கன்னா பலமுனை வரி அப்படின்றது தெரிஞ்சுங்க. 2 கான்செப்ட் உங்களுக்கு சொல்லியாச்சு guys. பண்டங்கள் மற்றும் சேவைகள் மீதான வரி வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 29, 2017 பாராளுமன்றத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டது. அப்ப 2017ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் முதல் நாள் நடைமுறைக்கு வந்தது. நம்ம அருண் ஜெட்லி அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐயா தான் நிதியமைச்சராக இருந்தாங்க. நைட்டு 12 மணிக்கு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அந்த பெல் அடிச்சு ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டட் அப்படின்றது சொல்றாங்க. அப்ப ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்ட போது ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாருன்னா அருண் ஜெட்லி. தெரிஞ்சுக்கணும் guys கண்டிப்பா. நெக்ஸ்ட்டுங்க, தற்போதைய வரி விகிதங்கள் 0.5%, 12%, 8%, 28%. இப்போ மாறிடுச்சு. பட் புக்ல இருக்கிறது நீங்க படிச்சவங்க மாறும்போது நம்ம ஃபுல்லா சொல்லிக்கலாம். ஜிஎஸ்டியின் நன்மைகள், அடுக்கு வரி விளைவுகளை நீக்கியது. அடிக்கடிக்கு இருக்கிறதுலாம் எனக்கு வேணாங்க, ஒரே வரியா எடுத்துவாங்க. ஒரு முனை வரி 2வது பாயிண்ட். பதிவுக்கான வாசல். நான் வந்து என்ன பண்றேன்னா பதிவு ஈஸியா பண்ணலாமா. ஃபர்ஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா பதிவு பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் என்ன டாக்ஸ் கட்டுறேனே தெரியாது. கலால் வரின்மா, வேட்ன்வாங்க, அப்புறம் எக்கச்சக்க சுங்க வரின்வாங்க, அதெல்லாம் கிடையாதுன்றாங்க. சிறிய நிறுவனங்களுக்கான கலவை திட்டங்கள் உருவாக்கப்பட்டது. நீ என்ன பண்ணலாம், சின்ன சின்ன நிறுவனங்களை உருவாக்குங்க, டாக்ஸ் கம்மி பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இணைய வழி வசதி மூலம் எளிமைப்படுத்தப்பட்டது. மின்னணு வணிகம் வரையறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது 4மே 5மே 6மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நெக்ஸ்ட்டுங்க, பணமும் நிதித்துறை சீர்திருத்தங்களும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ பணம் பொறுத்த வரைக்கும் இந்த 2 கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும் guys. ஃபர்ஸ்ட் சட்ட ரீதியான நீர்மை விகிதம், ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, எஸ்எல்ஆர், ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. ரொக்க இருப்பு விகிதம், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஓகேங்களா, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இப்போ பாருங்க guys, சட்ட நீர்மை விகிதம்னா என்கிட்ட கோல்டு இருக்கு பிளஸ் பேப்பர்ஸ், பத்திரங்கள் இருக்கு. இது எடுத்துட்டு போய் நான் வச்சுனா இதுதான் எனக்கு சட்ட ரீதியான நீர்மை விகிதம் சொல்லலாமா. அப்ப என்கிட்ட இருக்க பணத்தை நான் என்ன பண்ண பேங்க்ல வைக்கிறேன்னு சொல்றாங்க. இன்னொன்று பாருங்க, பணத்தைன்னா கோல்டும் பேப்பர்ஸும் பத்திரங்களும். 2வது பாருங்க கேஷ் ரிவர்சேஷன், என்கிட்ட இருக்க ரொக்க இருப்பு விகிதம். இவ்வளவு பணம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 50,000 இருக்கு. இந்த 50,000 எடுத்துட்டு போய் நான் வைக்கிறேன், அதான் கேஷ் ரிவர்சேஷன் ஆகிருந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு வங்கியும் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இது உங்களுக்கு என்ன பண்ணோம், ஆர்பிஐ கிட்ட வச்சுட்டு போகணும்னு சொல்றாங்க. ஆமா, ஒரு வங்கி ஸ்டார்ட் பண்றேன்னா எவ்வளோ நீ எஸ்எல்ஆர் வைக்கிற, எவ்வளோ சிஆர்ஆர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு காமிக்கணும். அப்போ நரசிம்மா உள்ள வராரு. எஸ்எல்ஆர் சிஆர்ஆர் என்ன பண்ணோம், குறைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எஸ்எல்ஆர் விகிதங்கள் குறைக்கப்பட்டன. 3 ஆண்டு கால இடைவெளியில் எஸ்எல்ஆர் கிட்டத்தட்ட 38.5% 25% குறைக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப நல்ல முயற்சியா பாருங்க. இதே போன்று சிஆர்ஆர் 3 முதல் 5% குறைக்க முயற்சி எடுக்கப்பட்டது அப்படின்றாங்க. சார் இதன் மூலமா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, பேங்க்காரர் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த பேங்க்காரங்கிட்ட நிறைய காசு இருக்குமா. இப்போ ஆர்பிஐ இருக்கு, ஆர்பிஐ கிட்ட நான் போய் இன்வெஸ்ட் பண்றதை விட நான் இங்க வச்சிருந்தேன்னா இது மக்கள் கிட்ட போகுமா, மக்கள் கிட்ட போனா பொருளாதார நடவடிக்கைகள்ல பயன்படுமா, அதை தாங்க பேங்க்ல சொன்னது. அப்போ ரொக்க இருப்பு விதமும் எஸ்எல்ஆரும் சிஆர்ஆரும் பேங்க் சம்பந்தப்பட்டதுன்னு தெரிஞ்சுங்க. முக்கியமா ஆர்பிஐ பேங்க்குக்கு சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதன் மூலமா என்ன சார் நடக்கும் பாத்தீங்கன்னா, வைப்புகளுக்கான வட்டி விகிதம், வங்கி கடனுக்கான வட்டி விகிதம் ரிசர்வ் வங்கி என்ன பண்ணா கட்டுப்படுத்தி வந்தது. தற்போது அவை தளர்த்தப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல ஆர்பிஐ இருக்கு, என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பேங்க்குக்கு என்னப்பா வட்டி விகிதம் எவ்வளவு வாங்குறப்ப என்கிட்ட, சார் எனக்கு ஒரு 10 கோடி கொடுங்க சார்னா, இந்தா 2% எனக்கு என்ன பண்ணும் ரிட்டர்ன் வட்டியா கொடுத்துரு. 2% வட்டினா பேங்க்காரன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சா யாருக்கு அதிக லாபம், பேங்க்குக்கு லாபமா. இது எல்லாமே எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறது எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் தெரிஞ்சுக்க போதும். நெக்ஸ்ட்ங்க லாஸ்ட் ஒன், நரசிம்ம குழு அறிக்கையின்படி வாரா கடனையும் பொது சொத்து மதிப்பீனையும் கணக்கிட புதிய விதிமுறைகள் வகுக்கப்பட்டது. இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த நரசிம்ம குழு தான் வந்து ரொக்க இருப்பு விகிதமும் எஸ்எல்ஆரும் சிஆர்ஆரும் பத்தி சொன்னாங்க. அதே மாதிரி வாரா கடன் பத்தியும் சொத்து மதிப்பினையும் கணக்கிட புதிய வழிமுறைகளை வகுத்தவர் யாருன்னா இந்த நரசிம்ம குழு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நான் 2 குழு பத்தி சொல்லியிருக்கேன் இந்த லெசன்ல. ராஜா செல்லையா குழு 1, நரசிம்ம குழு 1. இதை மட்டும் தெளிவா ஞாபகம் வச்சுங்க. யார் யார் எதுல வராங்கன்ற தெரிஞ்சுக்க. நிதி சீர்திருத்தம்னா ராஜா வருவார். ஓகேங்களா, இறக்குமதினா குதிரைகளை இறக்கணும்னா யார் சொல்லுவாங்க, இறக்குமதினா உங்களுக்கு ராஜா. அதே பாருங்க இந்த இடத்துல பேங்கிங் செக்டார், அது எல்பிஜி வந்து ரொக்க இருப்பு விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலே உங்களுக்கு யாரு நரசிம்ம குழு வந்துருவாங்க தெரிஞ்சுங்க போதுமானது.
தட்ஸ் எனஃப் கைஸ். அப்போ இந்த லெசனை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எக்கச்சக்கமான கான்செப்ட் பேஸ்டும் இருந்திருக்கு, ஃபேக்ட் பேஸ்டு இருந்திருக்கு. ஸோ எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் கைஸ். ஒன் டைம் ரீட் பண்ணிட்டு வீடியோ நல்லா பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு தேர்வுக்கு பயன்படும் அப்படின்றத தெளிவாக சொல்லிடலாம். தேங்க்யூ.